பிரதி நாடு முழுவதும் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்ற ஒரு புதிய திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தேர்தல் அறிக்கை மற்றும் செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தேசிய கொடியை ஏற்றும் போதும் சுதந்திர தின விழாவிலும் அதை உறுதிபட கூறினார். அதன்படி இப்போது மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு கிடைத்திருக்கிறது. சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வழிவகை செய்கிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் மற்றும் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்துள்ள பரிந்துரை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் என்று அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இன்று அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலமாக சாதக பாதக அம்சங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் விவாதங்கள் எழும்பியுள்ளன. மாநில தேசிய கொள்கைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படும், மாநில உரிமைகளுக்கு மாநில திட்டங்களுக்கான முக்கியத்துவம் மற்றும் மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படும், உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அடையாது என்றும் மாநிலங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் அதை எதிர்ப்பவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தினால் தேர்தல் செலவு குறைவும், மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதால் புதிய திட்டங்களை செயலாற்றுவதில் உள்ள சுணக்கம் குறைபடும் என்றும் நிர்வாக சிக்கல் தேர்தல்களை பல ஆண்டுதோறும் தேர்தல்களை பல்வேறு மாநிலங்களிலும் நடத்தி கொண்டே இருக்கும் நடைமுறை மாறுபடும் என்றும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே முறைதான் தேர்தல் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்றும் அதற்கான சாதக அம்சங்களையும் ஆளுங்கட்சி தரப்பில் மத்திய பாஜக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விவாதங்கள் எழும்பியுள்ள சூழ்நிலையில் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மசோதா மீதான விவாதங்கள் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் ஆகியவை கிடைத்த பிறகு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரித்தி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதலானதை மத்திய அமைச்சரவை ஒப்புதலானதை அளித்திருக்கிறது. இந்த புதிய திட்டத்தால் மாநிலங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா எனும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.